ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக அதாவது இந்த திதியில், இந்த நட்சத்திரத்தில், இந்த நாளில் இது நம்ம பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பஞ்சாங்க குறிப்புகள் இதுதான்: திதி, வாரம், கரணம், யோகம், நட்சத்திரம். ஸோ இந்த அஞ்சும் நமக்கு கூடி வரக்கூடிய நாளில் நம்ம பண்ணுறது. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும், விதை விதைக்கிறதாக இருக்கட்டும், இல்லை மாடு வாங்கிறதாக இருக்கட்டும், இல்லை கடன் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை கடன் வாங்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம் பார்த்து செய்தால் அந்த வேலை நமக்கு சுபமாக முடியும் அப்படிங்கிறது பெரியோர்கள், சான்றோர்கள் எழுதி வச்சுருக்காங்க. இதைத்தான் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பஞ்சாங்கம் டெய்லியே படிக்கிறது ரொம்ப நல்லது. பட் எல்லாராலையும் அதை பண்ண முடியாது. அப்போ அதை என்ன பண்ணாங்க, நீ அமாவாசையில் இதை பண்ணு, பௌர்ணமியில் இதை பண்ணு, ஏகாதசியில் இதை பண்ணுன்னு நமக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இப்போ சஷ்டியில் முருகனை வணங்கினால் நமக்கு நல்லது, ஏகாதசியில் பெருமாளை வணங்கு, இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த பஞ்சமி திதி அப்படின்னு சொல்கிறது முழுக்க முழுக்க இந்த பஞ்சமி பெண் தெய்வ வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு நாள். பட் நாம் என்ன பண்ணோம், அதை வாராகிக்கான ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா வாராகி அப்படிங்கிற ஒரு தேவத்தை சப்த கன்னிகளில் ஒரு தேவத்தை. ஸோ அந்த சப்த கன்னிகளில் இருக்கக்கூடிய ஒரு தேவத்தை கேட்க இவ்வளோ ஒரு அசுர சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த பஞ்சமியில் நம்ம முப்பெரும் தேவிகளை வணங்கினால் நமக்கு எவ்வளோ விதமான ஒரு சக்திகள் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி இவர்கள் 3 பேரும் சேர்ந்தால், இப்போ எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஒரு யானை, ஒரு சிங்கம், இது ரெண்டும் சேர்ந்தாலே என்ன சொல்லுவோம், ஒரு கஜகேசரி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு யானையும் சிங்கமும் சேர்ந்தால் அது சந்திரனையும் குருவையும் ஜாதகத்தில் சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் சேருது அப்படின்னாலே நமக்கு அது ஒரு பெரிய பலம். ஜாதகத்தில் ஒரு 9ஆம் பார்வை பார்க்குது, இல்லை 5ஆம் பார்வை பார்க்குது, லாபத்தில் இருக்குது அப்படிங்கும் பொழுது நமக்கு அது ஒரு பெரிய பலம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி, என்னை சுற்றி நான் ஒரு பலப்படுத்திக்கணும். நான் எந்த விஷயத்தில் பலவீனமாக இருக்கேன், எனக்கு பணம் இருக்குது ஆனால் அறிவில்லை, பணமும் அறிவும் இருக்குது ஆனால் எனக்கு தைரியம் இல்லை, எனக்கு தைரியம் இருக்குது ஆனால் பணம் இல்லை, அறிவில்லை, இப்படி 3மே சமமே இல்லாத நம்மளுடைய பிறவிகள் இருக்கும். ஒரு மனிதனுக்கு எல்லாமே கடவுள் எல்லாத்தையுமே கொடுக்கறது கிடையாது. நல்ல தைரியமாக இருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏழ்மை இருக்கும், அவங்கள்ட்ட வசதி இருக்காது. ஸோ தைரியம் மட்டும் இருக்கும், தைரியலக்ஷ்மி மட்டும் இருப்பாள். அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா, இந்த 3 தேவியர்களையும், முப்பெரும் தேவியர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை சயின்டிஃபிக்காக நம்ம சொல்லும்போது 3 எனர்ஜிஸ், இதை தான் என்ன பண்ணாங்க, ஸ்ரீவித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 சக்திகளையும் நாம் ஒருங்கே பெறணும். இந்த நாளில் நான் ஒரு விஷயத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு அனைத்து விதமான பலமும் எனக்கு வருதுன்னா, அது பஞ்சமி திதியில் இந்த முப்பெரும் தேவியர்களை நாம் வழிபடுகிறது தான். ஸோ இந்த துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதியினுடைய மொத்த அம்சமும் யார் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொல்லூரில் இருக்கக்கூடிய மூகாம்பிகை தான். இந்த கொல்லூர் மூகாம்பிகை தேவி ஒரு நாளைக்கு அவங்க பூஜை பண்ணுறதே காலையில் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த அம்சத்தில் தான் பண்ணுறாங்க. நவராத்திரியில் எப்போவாவது உங்களுக்கு டைம் கிடச்சா, இந்த நவராத்திரி சமயத்தில் ஒரு நாள் கொல்லூர் கண்டிப்பாக போய் அங்கே மூகாம்பிகையை நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். அதை மாதிரி நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ இந்த கொல்லூர் மூகாம்பிகைக்கும் சோட்டானிக்கரையில் இருக்கக்கூடிய பகவதிக்கும் தொடர்பு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருக்கிற தேவி அங்கே போகும், அங்கே இருக்கிற தேவி இங்கே வரும். இந்த முப்பெரும் தேவியர்களில் நீங்கள் கொல்லூரில் போய் அந்த மூகாம்பிகை அம்மன் முன்னாடி உட்காந்தாலே, அதுவும் அது ஒரு தங்கப்பாவாடை போட்டுன்னு அந்த அம்மா உட்காந்துருக்கும், அதுக்கு அப்படியே நிமிஷமாக மாற்றுவாங்க அங்கே அந்த உடைகளை. அந்த தங்கப்பாவாடை போட்டு அந்த மூகாம்பிகை அம்மன் இருக்கக்கூடிய அந்த கோலம் நமக்கே 3 தேவியரும் நமக்கு ஒன்றாக வரக்கூடிய ஒரு பலம் கிடச்சிது அப்படிங்கிறது
நம்ம நினச்சி கூட வந்து பார்க்க முடியாது. ஸோ இந்த முப்பெரும் தேவி ஒவ்வொரு தடையும் நம்ம கொல்லூரில் போய் மூகாம்பிகையை வணங்க முடியாது. அதனால் நீங்கள் முடிஞ்சால் மூகாம்பிகை ஃபோட்டோவை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து எப்பொழுதுமே தீப வழிபாடு அப்படின்னு சொல்கிறது, நீங்கள் 3 தேவியை இப்போ நம்ம குத்து விளக்கு எடுத்துக்கிறோம் இல்லையா, நான் குத்து விளக்கு பூஜை ஏற்கனவே வெள்ளிக்கிழமைக்கு வர சொல்லியிருக்கேன். ஸோ இந்த குத்து விளக்கினுடைய அம்சமே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன். ஸோ பிரம்மா வந்து மேல் பகுதி, விஷ்ணு வந்து நடுப்பகுதி, பீடம் கால் வந்து பாதம் வந்து பார்த்திங்கன்னா சிவன். ஸோ அதே தான் இப்போ பிரம்மா, விஷ்ணு, சிவன் எடுத்துட்டோம்னா சரஸ்வதி, மகாலட்சுமி, துர்கை இவங்களினுடைய அம்சம்தான் திருவிளக்கு. உங்கள்கிட்ட படம் இல்லைன்னா நீங்கள் திருவிளக்கை தாராளமாக எடுத்துக்கலாம். வெத்தலைக்கும் அதே அம்சம்தான். காம்பு வந்து பிரம்மா, நடுப்பகுதி நுனி. ஸோ அதனால தான் வெத்தலைக்கு மட்டும்தான், அது வெற்றி இலை தான், அது பூக்காது காய்க்காது ஒன்றுமே கிடையாது. ஆனால் அது தெய்வத்துக்கு உகந்த ஒன்று. அதில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் வந்து இருக்கிறாங்க. இந்த வெற்றிலை பாக்கு இதை மட்டும் வச்சே நீங்கள் வந்து பஞ்சமி திதியில் முப்பெரும் தேவியரை வணங்குறது. பாக்குங்கும்போது அந்த முழு பாக்கு வந்து நம்ம வைக்கணும். இந்த வழிபாடை வந்து செய்யலாம். இப்போ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியினுடைய வழிபாடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாரை வந்து சொல்கிறோம், துர்கைக்கு இருக்கக்கூடிய காயத்ரி சொல்லலாம், லக்ஷ்மிக்கு இருக்கக்கூடிய காயத்ரி அண்டு சரஸ்வதிக்கு உண்டான காயத்ரி எல்லாமே 2 லைன் தான். ஸோ பஞ்சமியில் வந்து இந்த 3 தேவியர் வழிபாடு ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். அண்ட் இதற்கு நம்ம செய்யக்கூடிய நெய்வேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமத்துரம் அப்படின்னு சொல்கிறது 3 மத்துரங்கள். இந்த 3 மத்துரங்களில் என்னெல்லாம் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா பச்சை பால், தேன், பசும் நெய். இதை வந்து சின்னதாக ஒரு டம்ளரில் சும்மா ஒரு கொஞ்சம் துளி தான். இது வந்து இந்த 3 தேவியருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்தமானது. தேன், பச்சை பால் அண்ட் நெய், பசும் நெய். ஸோ 3த்தையும் நல்லா கலந்து ஒரு வெள்ளி டம்ளர்லையோ இல்லை ஒரு வெள்ளி கிண்ணத்துலையோ இதை நெய்வேத்தியம் பண்ணாலே போதுமானது. இந்த பஞ்சமி திதியில் இந்த முப்பெரும் தேவியரையும் நாம் வழிபடும் பொழுது நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோழையாக இருக்கிறவனுக்கு வீரம் வரும். சரஸ்வதி சபதம்னு ஒரு படம் வந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் நீங்கள் பார்க்கலாம், இந்த முப்பெரும் தேவியர் கதை தான் அந்த படமே. ஸோ ஒரு கோழை வந்து எப்படி வீரனாகிறான், ஒரு ஏழை வந்து எப்படி பணக்காரனாகிறான், ஒரு கல்வி அறிவிய ஒரு ஊமை வந்து எப்படி பேசுகிறான் அப்படிங்கிறது தான். ஸோ இது எல்லாம் நமக்கு கல்வி, ஞானம், அதே மாதிரி ஐஸ்வர்யம், அதே போல் தைரியம், இது எல்லாமே நமக்கு வாழ்க்கையில் கிடக்கும். பஞ்சமி திதி அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இப்போ அமாவாசையில் சேர்ந்துருப்பாங்க. ஸோ சேர்ந்து இருக்கும் பொழுது 12 டிகிரி 12 டிகிரி 12 டிகிரியாக அவங்க வந்து தள்ளி 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 இந்த சந்திரன் போகிறாரு. அப்போ போகும்பொழுது பஞ்சமி திதியில் இந்த டிஸ்டன்ஸ் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைவெளி தான் திதிகள். ஸோ இந்த பஞ்சமி திதியில் அந்த சந்திரனுக்கு இருக்கக்கூடிய பலம், அப்போ அது பூமி மேலே இருக்கக்கூடிய அந்த தாக்கம், அந்த ரேஸ் வந்து அன்றைய நாளில் இந்த 3 தேவிகளையும் நாம் வந்து உபாசனை பண்ணி நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைத்து நம்ம ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகத்தை இந்த தேவிகள் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எங்கேயாவது போகும்பொழுது மூகாம்பிகை அம்மனினுடைய ஃபோட்டோ வாங்கி கொண்டு வச்சு பூஜை பண்ணுங்கள், இல்லை விக்கிரகம் வாங்கின்னு வச்சு பூஜை பண்ணுங்கள். நீங்கள் கொல்லூர் மூகாம்பிகை அம்மனுக்கு பார்த்திங்கன்னா பின்னாடியே எல்லாமே இருக்கும், சங்கு, சக்கரம், கொடி எல்லாமே அந்த திருவாச்சியில் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப ஒரு அழகான கோவில். அதனால் இது வரைக்கும் போகாதவர்கள் அவசியம் போங்க. பஞ்சமி அன்று இந்த முப்பெரும் தேவியரை, அதாவது மூகாம்பிகை வணங்கினால் வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு வளர்ச்சி அண்டு ஒவ்வொரு படிக்கட்டாக நம்ம வாழ்க்கையில் வளருவதை கண்கூடாக பார்க்கலாம். என்ன நேயர்களே, இந்த பதிவு எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.